நம்மளில் ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, எப்போவுமே அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பொறுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அவங்ககிட்ட இருக்காது. எப்போவுமே நிதானமா இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி, எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி, அவசரப்பட்டுக்கிட்டே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு செயலை வேகமா செய்யறது வேறங்க. அதுவே அந்த செயலை பரபரப்பா, ரொம்ப அவசரமா செய்யறது, அது ஒரு வேற விதமான விதம். இப்ப என்னன்னா, நாம செய்யும்போது ரொம்ப அவசரப்பட்டு, ரொம்ப பரபரப்பா செஞ்சோம்னா, உண்மையிலேயே அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாம போயிடும். நாம அங்க இருக்கிற அந்த சூழ்நிலைய சரியா நாம் ஆராயாம போயிடுவோம். இப்படி ஆராயாம நம்ம சொல்றதாகட்டும், நம்ம செய்யறதாகட்டும், பல நேரங்கள்ல நம்மள பாதிச்சிரும். ஒரு சில நேரங்கள்ல மத்தவங்களையுமே அது பாதிச்சிரும். இந்த மாரி இருக்கிற மனிதர்களுக்காக ஒரு சின்ன கதை ஒண்ணு பார்ப்போம். முன்னொரு காலத்துல ஒரு ஊர்ல ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா, பலவிதமான பிஸ்னஸ் பண்ணாரு. ஆனா என்னாச்சுன்னா, எந்த ஒரு பிஸ்னஸ்லுமே அவரால வெற்றி அடைய முடியல. அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. எவ்வளோ கடின உழைப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா என்ன பண்ணாலுமே அவரால எந்த ஒரு தொழில்லுமே அவரால முன்னேறவே முடியல. ரொம்ப மன விரக்தியில இருந்தாரு. அந்த சமயம் அவங்க ஊருக்கு ஒரு ஜென் குரு ஒருத்தர் வந்தாரு. சரி அவர மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர போய் மீட் பண்றாரு. அவர சந்திச்சு இவருடைய பிரச்சனைகள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஐயா, நான் பலவிதமான தொழில்கள் பண்ணலான்னு ஆசைப்பட்டு பண்ணேன். ஆனால் நான் செஞ்சது எந்த ஒரு தொழிலுமே முன்னேற முடியல. எல்லா தொழிலுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு என்னென்னா, ரொம்ப சீக்கிரமாக நான் வெற்றி அடையணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் கேட்குறாரு. இவர் கேட்ட இந்த ஒரே கேள்வியிலிருந்தே இந்த மனிதர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அந்த ஜென் குரு புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டு அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, உன்னுடைய இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ பலவிதமான தொழில்கள் பண்ண. ஆனால் என்னென்னா, உங்கள்கிட்ட இந்த பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, நீ ஒரு தொழில் பண்ணுறன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வருது, இல்லை அங்கே லாஸ் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னா, நீ உடனே அதை விட்டுட்டு அடுத்த தொழிலுக்கு போயிடுற. இப்படி கொஞ்சம் கூட நிதானமே இல்லாமல் நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா, நீ எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போனாலும் சரி, கண்டிப்பாக நீ சக்ஸஸ் ஆகவே முடியாது. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஜென் குரு ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. அது என்னென்னா, ஒரு நாட்டை ஒரு ராஜா ஒருத்தர் ஆண்டுக்கிட்டு வராரு. அந்த ராஜாவும் இந்த மனிதர் போல தான் எப்போவுமே பரபரப்பாக இருக்கிற ஆள். ஒரு சமயம் ஒரு காட்டு வழியாக அவருடைய குதிரையில் போய்கிட்டு இருக்காரு. ரொம்ப தூரம் உள்ளே போயிட்டாரு. இப்போ என்னென்னா, அங்கேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிற வழியே தெரியல. சரி, எந்த வழியில் வந்தோமோ அந்த வழியிலே போவோம்னு சொல்லிட்டு வெவ்வேறு திசையில் போய்கிட்டு இருக்காரு. ஆனால் வெளியில் போகிறதுக்கான அந்த வழியே அவருக்கு தெரியல. இப்போ என்னாச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பிச்சிருச்சு. இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த மலையோட உச்சியிலிருந்து அப்படியே கீழே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய நாடு அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய கிராமங்கள்லாம் அவரோட கண்ணுக்கு தெரியுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருள் அதிகமாகிடுச்சு. சரி, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தூரமாக ஒரு சின்ன லைட்டு ஒன்று தெரியுது. சரி, அங்கே ஏதோ யாரோ ஒருத்தர் விளக்கு வச்சுருக்காங்க, அப்போ யாராவது அங்கே இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் அவருடைய குதிரையை எடுத்துக்கிட்டு அங்கே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு சின்ன குடிசை ஒன்று இருக்குது. அந்த குடிசையில் யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அங்கே ஒரு வயசான அம்மாவும் அந்த அம்மாவோட கணவரும் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இப்போ அந்த வயசான அம்மா வெளியில் பார்க்குறாங்க. யாருப்பா நீ, பார்க்குறதுக்கு பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்கே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு இவர் தான் அந்த நாட்டோட அரசர் அப்படிங்கிறது தெரியல. விசாரிச்சுட்டு என்னப்பா என்னாச்சுன்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு மன்னர் சொல்கிறாரு, நான் இந்த காட்டுக்குள்ளே வந்தேம்மா, அப்படியே வழி தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டேன். இந்த ஒரு இரவு மட்டும் எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த அம்மாவுமே தாராளமாக வாங்க, சின்ன குடிசை தான், தங்கிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இவருக்கு ரொம்ப பசியாக இருக்குது. சரி, ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒரே 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் சாப்பாடு தயார் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வேக வேகமாக சாப்பாடு தயார் பண்ணுறாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து சாப்பாடு தயார் பண்ணிவிட்டு, இங்கே வாப்பா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இலையை போட்டு சாப்பாடு போடுறாங்க. பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு அவ்வளோ சூடாக இருக்குது. அப்புறம் சூடாக இருக்கிற சாப்பாட்டை அவங்க தட்டில் எடுத்து வைக்கிறாங்க. மன்னர் பார்த்திங்கன்னா ரொம்ப பசியாக இருக்கார். அவர் இருக்கிற பசியில் அந்த சாப்பாடு சூடாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. வேகமாக கையை அந்த சாப்பாட்டில் வச்சிட்டாரு. வச்சு அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா அவர் கை சுட்டுருது. உடனே ஆண் கத்துறாரு. உடனே அந்த அம்மா
என்னப்பா என்னாச்சு? இந்த நாட்டோட மன்னர் மாதிரி நீயும் ரொம்ப பொறுமையாக இல்லாமல் இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மன்னருக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன மன்னரை பற்றி இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாரு. என்னம்மா என்னாச்சு, ஏன் மன்னரை பற்றி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, பின்ன என்னப்பா, இந்த நாட்டோட மன்னருக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய பல படை வீரர்களை இழந்துட்டாங்க. அவர் எடுத்த உடனே பெரிய விஷயத்துக்காக ஆசைப்படுறாரு. பெரிய பெரிய நாடுகளோட சண்டை போடணும், பெரிய பெரிய கோட்டைகளை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆசை ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ ஒரு பெரிய நாட்டை அடிக்கணும் அப்படின்னா முதல்ல சின்ன சின்ன நாடுகள்லாம் பிடிக்கணும், அவங்களுடைய படைகள்லாம் இவரோட இணைக்கணும், அப்புறம் இவருடைய படைகளை ரொம்ப பலப்படுத்தணும். இந்த மாதிரி நிதானமாக யோசித்து ஒரு நல்ல ஒரு திட்டத்தை போட்டால் தான் இவரால் பெரிய நாடுகளோட சண்டை போட முடியும். அதை தவிர்த்துட்டு இவர் சும்மா எடுத்த உடனே போயிட்டு பெரிய பெரிய நாடுகளோட சண்டை பிடிச்சி பல வீரர்களை இழந்துட்டார். அதனால தான் சொன்னேன், இந்த நாட்டோட மன்னர் மாதிரி நீ ஏன் பொறுமையே இல்லாமல் இருக்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த மன்னருக்கே புரியுது. கொஞ்சம் யோசித்து பார்க்குறாரு. என்னென்னா இவர் இந்த நிதானமே இல்லாமல் செயல்பட்டதுனால அவருடைய நாட்டில் பல மக்கள் இறந்துட்டாங்க, அதாவது பல வீரர்கள் இறந்துட்டாங்க. ஏன்னா இவர் எடுத்த உடனே முடிவு பண்ணிவிட்டு அந்த பெரிய கோட்டையை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படை வீரர்களையும் கூட்டிகிட்டு சண்டைக்கு போயிடுவார். அப்படி போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு எதுவுமே யோசிக்க மாட்டார். அங்கே பெரிய படைகள்லாம் இருக்கலாம், அதெல்லாம் யோசிக்காமல் இவர் சண்டைக்கு போனார்னா கண்டிப்பாக இவர் தோத்துட்டு திரும்ப வந்துடுவார். இது பல முறை நடந்திருக்கு. இப்போ தான் அந்த மன்னருக்கே புரிய வருது அவர் செஞ்ச தப்பு என்ன அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் கிளம்பி போகிறாரு. போயிட்டு அன்னையிலிருந்து எல்லா விஷயத்தையுமே ரொம்ப யோசித்து நிதானமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. எந்த ஒரு விஷயமாகட்டும் அவங்களோட அமைச்சர்கள் அங்கே இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு தீர விசாரிச்சுட்டு தான் அந்த செயலில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. இது நாளடைவில் என்னாச்சுன்னா அந்த அம்மா சொன்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன திட்டங்களாக போட்டு சின்ன சின்ன நாடுகள்லாம் பிடிச்சி ஒரே ஒரு நாட்டுக்கு மட்டும் அரசராக இருந்தார். அதுக்கப்புறம் பல நாடுகளை பிடிச்சி ஒரு பேரரசராகவே மாறிட்டார். இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு அந்த மனிதர்கிட்ட இந்த ஜென் குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இந்த கதையில் வந்த மாதிரி தான் அந்த மன்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையே இல்லாமல் பல படை வீரர்களை இழந்துட்டார், பல பொருட்களை இழந்துட்டார். ஆனால் எப்போ ஒரே ஒரு முறை அவர் சூடுபட்டாரோ அப்பையிலிருந்து அவர் திருந்திட்டு ரொம்ப பொறுமையாக எல்லாமே நிதானமாக காய் நகர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை சூடுபட்டுருக்க, ஆனால் அப்போவுமே நீ திருந்தாமல் மறுபடியும் ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கியே. முதல்ல பொறுமையாக இரு, முதல்ல நீ நிதானமாக யோசித்து முடிவெடுக்க பழகு. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீ எந்த ஒரு செயல்லையுமே வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. இது போல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நாம் இந்த பொறுமை இல்லாமல் நிதானம் இல்லாமல் எடுக்கிற எந்த ஒரு முடிவாகட்டும், ஏதோ ஒரு சில முடிவுகள் சரியாக இருக்கலாம், ஆனால் பல நேரங்களில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல நம்ம யோசிக்காமல் முடிவெடுத்தோம்னா அதை நம்ம பாதிச்சிரும், ஒரு சில டைம் மற்றவங்களையுமே பாதிச்சிரும். அதனால் எப்போவுமே நிறுத்தி நிதானமாக இருங்க, ரொம்ப பொறுமையாக முடிவெடுங்க. உங்கள் வாழ்க்கை எப்போவுமே அமைதியாக வெற்றி நட போட்டு போய்கிட்டே இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.